ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கானு தெரில, பட் எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நார்மலாக சுடிதார்ஸ் வாங்குறத விட சுடிதார் எவ்வளோ கிராண்டாக இருக்கோ அதே அளவுக்கு ஷாலும் கிராண்டாக இருக்கணும்னு நினைப்பேன். ஷால் மேலே எனக்கு தனி கிரேஸே இருக்குது. நான் இந்த டைம் வாங்கியிருந்த சுடிதாரில் ஷால் கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நாமளே ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, அதையே நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நார்மலாக இருக்க ஷாலை கொஞ்சம் கிராண்டாக பண்ண போகிறோம். அதுக்கு நார்மலாக நம்ம பீட்ஸ் தான் எடுக்க போகிறோம். நான் ஹாஃப் ஒயிட் பீட் ஒன்று எடுத்திருக்கேன். ஹாஃப் ஒயிட் பீட், அதுக்கப்புறம் நார்மலாக பேர்ல் பீட்ஸ் இருக்கும்ல 3mm, அந்த மாதிரி பீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. ஃபோர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் ஒயிட் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி 4 ஒயிட் பீட் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் இதில் பர்பிள் கலர் அதிகமாக இருக்கிறதுனால பர்பிள் கலர் பீட் நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 3 ஒயிட் கலர் பீட் மறுபடியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணாட்டி இந்த மாதிரி எல்லா பீடையும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஒயிட், அதுக்கப்புறம் 4 ஒயிட், அதுக்கப்புறமா டியூல் லாவெண்டர், அப்புறம் 3 பீட்ஸ் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதே மாதிரி நீடலில் நூல் கோர்க்கும்போது நூலை ரெட்டையாக கோர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 4ஆக கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 2 மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்துக்குள்ளேயும் நீடல் உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டுட்டு அந்த நீடல் மறுபடியும் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு ஷேப் கிடைக்கும். நான் இதுக்கு மேலே என்கிட்ட பிளாஸ்டிக் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது எல்லாமே ப்ரூச்சஸ் மெட்டீரியல் என்கிட்ட இருந்தது. அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். கரெக்டாக என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவே மெட்டீரியல்ஸ் இருந்தது. ஆனால் என்னென்னா எல்லாமே கரெக்டாக 6 பீசஸ் மட்டும்தான் இருந்தது. சரியாக போச்சு நான் பண்ணுறதுக்கே. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஐடியா தோணி நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக அப்படி எண்ணி வச்ச மாதிரி பீசஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்களும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த லுக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்ஸ்னலாக நம்ம ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணுறோம், நமக்கு நாமே பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு வரும். அந்த மாதிரி இருந்தது எனக்கு இந்த வீடியோ பண்ணி முடிக்கும்போது. எனக்கு இதோட ஃபைனல் லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு 5 பிளேசஸில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி 2 கார்னர்ஸ்லேயும் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சென்டர் பக்கம் இந்த 2 கார்னரையும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் இல்லைங்களா, அந்த சென்டரில் ஒரு பீஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நான் சென்டரில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுல்லாக ஒயிட் கலர் ஹாஃப் ஒயிட்டே எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு பர்பிள் எடுக்காமல் நான் ஃபுல்லாகவே ஹாஃப் ஒயிட் எடுத்திருக்கேன். எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம், ஒரு ஹாஃப் ஒயிட், அதுக்கப்புறம் 4 பீட்ஸு, அதுக்கப்புறம் பர்பிள் போட்டோம். நான் இந்த டைம் பர்பிள் போடாமல் மறுபடியும் அந்த ஹாஃப் ஒயிட் பீட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சரி, சென்டரில் இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எந்த விஷயம் பண்ணாலும் அதில் சின்னதாக ஒரு யூனிக்னஸ் இருந்தால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணியிருந்தேன். டக்குன்னு இந்த யோசனை தோணினாலுமே இந்த விஷயத்த பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு அதாவது நான் எடுத்தோடனே டக்குன்னு எந்த விஷயத்தையுமே பண்ணிட மாட்டேன். டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இதில் ஒரு 5லேருந்து 7 டைம்ஸ் வரைக்கும் ட்ரையல் பார்த்தேன். எப்படியெல்லாம் இந்த பீட்ஸை தொங்க விடலாம், அதாவது நேராக தொங்க விட்டுடலாமா, இல்லை இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணலாமா, இல்லை இதில் ஏதாவது எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணலாமா, ஸ்கேலப் டிசைன் பண்ணலாமா அப்படின்னு எல்லா ஒர்க்கையுமே ஒரு 7 டைம்ஸாவது ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணிவிட்டு கடைசியாக தான் எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த லுக் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்கல்ல, இதுன்னு நான் சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு டைம் மட்டும் ஸ்டிச்சஸ் போடாமல் இன்னொரு டைம் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பேக் சைடில் திருப்பி நாட் போட்டுக்கலாம். இப்போது மறுபடியும் நான் 5 பிளேஸில் வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, சென்டர் வச்சுட்டு மறுபடியும் துப்பட்டாவை இந்த மாதிரி 2 சென்டர்லேருந்து இந்த லாஸ்ட் மடிச்சிங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், அந்த இடத்துல மறுபடியும் வச்சுருங்க. இந்த லுக் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.